Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கான படிவம். ஸோ எந்த சம் நம்ம செய்யணுன்னாலுமே படிவம் தெரிஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எந்த சம் நம்ம செஞ்சாலுமே சரி, அந்த சம்முக்கான ஹெட்டிங் நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த கணக்காண்டிற்கான முடிவு தேதியை எடுத்து நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு அப்படின்ட்டு மேலே ஹெட்டிங் போட்டுட்டு செலவுகள் ரூபாய், வருமானம் ரூபாய், பற்று வரவுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் நம்ம ஆன்சர் செய்யும் போது பண்ணிக்கணும். இப்போ இது படிவம் எக்ஸ்பிளேஷனால் கவனிக்க மட்டும் செய்யுங்க. செலவுகள் சைடு நம்ம எந்த என்ட்ரியுமே போட தேவையில்லை இந்த கணக்கில். ஸோ அதனால் அது பிளாங்காகவே இருக்கட்டும். வருமானம் சைடு பார்த்திங்க அப்படின்னா சந்தா பெற்றது. ஸோ அந்த சந்தாவை நம்ம எப்படிலாம் எந்த வருஷத்துலலாம் எப்பப்பெல்லாம் பெற்றிருக்கோம் அப்படின்றது தான் இந்த கணக்கில் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்த சந்தா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சந்தாவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கழிக்க எதை கழிக்கணும் அப்படின்னா முந்தைய ஆண்டிற்கான சந்தா. ஸோ இப்போ அசஸ்மெண்ட் இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நடக்கிற கரண்ட் இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 to 2026. ஸோ இதுதான் நமக்கு வந்து அக்கௌண்டிங் பீரியடாக வரும். அப்போ முந்தைய ஆண்டுனா என்ன உங்களுக்கு இருக்கும்? 2024 to 2025. அப்போ அந்த ஆண்டுக்கான அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து போட்டு சந்தாலேருந்து கழித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமாக கழிக்க எதிர்வரும் ஆண்டிற்கான சந்தா. ஸோ 2025 to 26 அப்படின்றது கரண்ட் இயர் அப்படின்னா அதுக்கான நெக்ஸ்ட் இயர் என்னவாக இருக்கும்? 26 to 27 இருக்கும். அப்போ எதிர்வரும் ஆண்டிற்கான சந்தா. அப்போ அந்த இயரில் இருக்கிற அமௌண்ட் எடுத்து நீங்கள் போட்டு கழித்து வச்சுக்கணும். கூட்டுக நடப்பாண்டிற்குரிய பெற வேண்டிய சந்தா. நடப்பாண்டுனா 2025 to 26. ஸோ இந்த ஆண்டில் நம்ம பெற வேண்டிய சந்தா, அந்த அமௌண்ட்டை போட்டு கூட்டி வச்சுக்கணும். கூட்டுக முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்ற நடப்பாண்டிற்கான சந்தா. முந்தைய ஆண்டுனா என்னது? ப்ரீவியஸ் இயர். அப்போ 2024 to 25. அப்போ முந்தைய ஆண்டிலேயே நம்ம முன்கூட்டியே வாங்கிட்டோம். எப்போனா இந்த ஆண்டிற்கான சந்தாவை. ஸோ அது எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு பார்த்து போட்டு டோட்டலாக நம்ம கூட்டி அவுட்ரு காலத்தில் போட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த சம்முக்கான ஆன்சராக நமக்கு இருக்கும். இந்த ஃபார்மில் அவங்க நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை படிவத்தை தெளிவாக இயரோடு மென்ஷன் பண்ணி வாசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. இயர் நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு சம்மு ஆன்சர் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ இயர் தான் இதில் ரொம்பவே முக்கியம். நடப்பாண்டு, முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்ற நடப்பாண்டிற்கான சந்தா. அவ்வளோதாங்க. எதை கூட்டணும் எதை கழிக்கணும் அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.